அத்தியாயம் 12. சாரதா வீட்டிலிருந்து அன்று மாலையே தங்கள் வீட்டிற்கு கிளம்பி வந்திருந்தனர். அவர்கள் வீட்டின் வாயிலை நெருங்கிய போதே வழிமறித்து மங்களம் மீண்டும் சண்டையிட்டு பார்த்தார். செழியன் எதற்கும் அசைந்து கொடுக்காது போகவே வேறு வழியில்லாமல் தன் வீட்டிற்குள் சென்று புகுந்து கொண்டார். அன்னை வந்து சண்டையிட்டதும் பயந்து போய் செழியனின் முதுகுக்கு பின்னே மறைந்து கொண்டாள் சத்யா. அவளது தேகம் பழைய நினைவுகளை எண்ணியபடி நடுங்க ஆரம்பித்தது. அவளது நிலையை உணர்ந்து கொண்டவன் தோள் மீது கையை போட்டு தன்னோடு அணைத்தவாறு வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். அவன் அழைத்து சென்று எங்கு அமர வைத்தானோ அங்கேயே செயலற்று வெகுநேரம் அமர்ந்திருந்தாள். அவன் சென்று முகம் கழுவி இருவருக்கும் தேநீர் தயாரித்து எடுத்து கொண்டு வந்து அவள் முன்னே அமர்ந்தான். சத்யா, டீ கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோ என்றான் சற்றே அதட்டலாக. அவனது குரலில் நிதானத்திற்கு வந்தவள் மெல்லிய நடுக்கத்துடன் டீயை எடுத்து அருந்த ஆரம்பித்தாள். அவளை பார்த்தபடியே தன்னுடையதை அருந்தி முடித்தவன், சத்யா, கொஞ்சம் என்ன பாரு. நடந்து முடிந்த நிகழ்வுகளின் தாக்கம் அவளிடம் இன்னும் மறையவில்லை. அவனிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டாலும் மீண்டும் மங்களம் சண்டை போட்டது அவளது வலியை கிளறிவிட்டது. அதை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்துடன் தான் அவன் அவளிடம் பேச ஆரம்பித்தான். சத்யா, நீ இப்போ என்னுடைய மனைவி. அதை நல்ல மனசில் பதிய வச்சுக்கோ. உன்னை யாரும் தவறாக பேசவோ திட்டவோ அனுமதிக்காதே. தைரியமாக திருப்பி பேசு என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் கலக்கம். அவங்க நம்ம வாழ விட மாட்டாங்க என்றாள் பயத்துடன். தனது இருக்கையிலிருந்து வேகமாக அவள் அருகில் சென்று வந்தவன் அவளது முகவாயை நிமிர்த்தி, என்ன நம்பு சத்யா, அவங்களால என்னை எதுவும் செய்ய முடியாது. உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறது கொஞ்சம் தைரியம் மட்டுமே என்றான் கண்களை பார்த்து. அவளோ அப்பொழுதும் முகம் தெளியாமல், மாறன் உங்க தம்பின்னு தெரிந்தால் இன்னும் நிலைமை மோசமாயிடும் என்றாள் கலக்கத்துடன். அவளது பேச்சில் சற்றே கோபமடைந்தவன், உனக்கு நான் மட்டுமே முக்கியம் சத்யா, மற்றவங்கெல்லாம் மூன்றாவது மனுஷங்க. மாறன் என் தம்பின்னு அவங்க கவலைப்பட்டா அது அவங்க பிரச்சனை. இது நம்ம வாழ்க்கை. அதோட நம்மை பற்றி பேச அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றான் அழுத்தமாக. அவனது பேச்சில் முகம் தெளிந்தவள், நாம் இங்கிருந்து வேற எங்கேயாவது போயிடலாமா என்றாள் மெல்லிய குரலில். அவளது பயத்தை உணர்ந்தவன் மென் சிரிப்புடன், நமக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது கண்ணம்மா, அதை முடிச்சதும் இங்கேருந்து கிளம்பிடலாம் என்றான். அமைதியாக அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த அவளை எழுப்பி அவளது பொருட்களை அறையில் அடுக்கும்படி கூறிவிட்டு யோசனையில் ஆழ்ந்தான். அப்பொழுது வீட்டின் கதவு படபடவென்று வேகமாக தட்டப்பட்டது. நாற்காலியிலிருந்து எழுந்தவனுக்கு வெளியில் இருப்பவர்கள் யார் என்று புரிந்து போனது. அறையில் இருந்தவளோ பயத்துடன் வேகமாக ஓடி வந்து அவனை பார்த்தாள். அவளை பார்த்து கண் சிமிட்டிவிட்டு நிதானமாக சென்று கதவை திறந்தான். அங்கு ராதாவும் சகுந்தலாவும் கோபமாக நின்று கொண்டிருந்தனர். அவனை கண்டதும் விழிகளை உருட்டிய சகுந்தலா, நீ முதல்ல அந்த வீட்டை விட்டு காலி பண்ணு என்றார் அதிகாரமாக. இரு கைகளையும் கட்டியபடியே அவரை பார்த்தவன், அதை சொல்ல நீங்க யாரு என்றான் அழுத்தமாக. அவனது கேள்வி அவரின் தன்மானத்தை தூண்டிவிட, மங்களத்துக்கு நான் சொந்தக்காரி, அதோட ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு நான் காவல், உன்ன மாதிரி ஆட்களிடமிருந்து காப்பாத்துறேன் என்றார் ஆத்திரமாக. அவனோ சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல், அவங்க கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன் என்றான். அதுவரை பொறுமையாக இருந்த ராதா, ஏய், நான் அவங்க பொண்ணு, நான் சொல்கிறேன், சீக்கிரம் அவளை கூட்டிகிட்டு ஓடி போயிடு என்றாள். அவளை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, பேசி முடிச்சிட்டிங்களா, எங்களுக்கு வேலை இருக்குது, இடத்த காலி பண்ணுங்க என்றான். அவன் தங்களை அலட்சியப்படுத்துவதும் கேவலமான பார்வையை வீசுவதும் அதை கண்டதும் பொங்கி எழுந்த ராதா, அடியே, என்ன புது ஆள் பிடிச்சதும் அவனை விட்டுட்டு எங்களை மிரட்டி பார்க்குறியா என்று காட்டு கத்தலாக கத்தினாள் சத்யாவை பார்த்து. அவளின் பேச்சைக் கண்டு முகத்தை சுழித்தவன் திரும்பி சத்யாவை பார்க்க அவளுக்கும் அவமானமாக இருந்தது. தனது உடன்பிறப்பான அவள் இப்படி பேசுவதை கேட்டு காதை மூடிக்கொண்டாள். அவள் திருப்பி எதுவும் சொல்லுவாள் என்று காத்திருந்தவன் அவளிடமிருந்து எதிர்வினை வராது போக ராதாவையும் சகுந்தலாவையும் பார்த்தவன், இங்கே பாருங்க, உங்கள் 2 பேர் மேலேயும் இந்த நிமிஷமே என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், தேவையில்லாமல் இங்கே வந்து குழப்பம் பண்ணுறீங்கன்னு என்றவன் மொபைலை கையில் எடுத்துவிட்டு அவர்களை பார்த்து, என்ன கொடுக்கவா என்றான் கோபமாக. அதில் கொஞ்சம் பயந்து போன ராதா சகுந்தலாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு, அம்மா, இவங்ககிட்ட என்ன பேச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் வாங்க என்று கூறி அவரை அங்கிருந்து அழைத்து கொண்டு சென்றாள். அவர்கள் இருவரையும் அருவருப்புடன் பார்த்து கொண்டு நின்றவன் கதவை அடித்து சாத்தி விட்டு உள்ளே வந்தான். அப்பொழுதும் அதே இடத்தில் அதிர்ந்து போய் நின்றவளின் முன்பு சென்றவன்,
எத்தனை நாளைக்கு இப்படியே அவங்க பேசுகிறதுக்கு பதில் பேசாமல் இருக்க போகிற சத்யா? உனக்கு தன்மானமே இருக்கா இல்லையா என்றான் கிண்டலாக. அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகளில் சீற்றமிழ, என்னை மாதிரி ஒரு சூழலில் வாழ்ந்தவளுக்குத்தான் என் வேதனை புரியும் என்றாள். செழியனோ தனக்குள் சிரித்து கொண்டு, என்கிட்ட மட்டும் இந்த பாய்ச்சல் காட்டுற, ஆனால் அவங்களையெல்லாம் கண்டா வாயை திறக்க மாட்டேங்கிறியே என்றான் நக்கலாக. அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அழுத்தமாக அவன் முகத்தில் பார்வை பதித்து, உரிமை உள்ளவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம கோபங்களை காட்ட முடியும். அதோட நம்ம கோபத்தை காட்டக்கூட அவங்க தகுதி உள்ளவங்களாக இருக்கணும் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். அவள் சொன்னதின் அர்த்தம் மிக லேட்டாக புரிய அவசரமாக அவள் பின்னோடு சென்றவன் கபோர்டில் துணிகளை அடுக்கி கொண்டிருந்தவளின் பின்னே சென்று வளைத்து தன்னோடு இறுக்கிக் கொண்டான். அவளது தோல் வளைவில் முகத்தை வைத்து கொண்டு, என் மேலே இருக்கிற உரிமையால் தான் கோபத்தை காற்றியா செல்லம் என்றான் காதோறும் குறுகுறுப்பை மூட்டி. துணிகளை அடுக்கி கொண்டிருந்தவளின் கை அப்படியே நிற்க மெல்ல அப்படியே அவன் மீது சாய்ந்து கொண்டவள், மாறன் உங்களை பற்றி சொன்னதிலிருந்து உங்களை மட்டுமே உரிமை உள்ளவங்களா நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்லா, உங்களுக்கும் என் மேலே ஈர்ப்பு இருக்கு என்று மாறன் மூலியமாக தெரிந்த பிறகு நீங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றாள். முகம் பார்க்காமலே நேரடியாக எதுவும் அறியாமலே ஒருவரால் இத்தனை காதலை கொடுக்க முடியுமா? இதோ தன் மீது சாய்ந்திருக்கும் இவள் இத்தனை காதலை நெஞ்சில் சுமந்து கொண்டு தனக்காக காத்திருக்கிறாளே என்று உள்ளம் நிகழ்ந்தான். அவளை தன் புறம் திருப்பியவன், இப்படி ஒரு காதல் கிடைக்க நான் நிச்சயமாக புண்ணியம் செய்திருக்கணும் கண்ணம்மா. மாறன் உன்னை பற்றி கூறியது முற்றிலும் உண்மை. இப்படி ஒரு தேவதையை மகளாக பெற அவர்கள் கொடுத்து வைத்திருக்கணும். ஆனால் உன்னுடைய பெருமை அவர்களுக்கு புரியலையே என்று கூறி இறுக்கி அணைத்து கொண்டான். அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டிருந்தவள், எல்லோரும் அன்னைக்கு என்னை தவறாக பேசினப்ப நான் உங்களை தேடினேலா, யார் யாரோ என்னையும் மாறனையும் அடித்தாங்கலா, அப்போ நீங்கள் என் பக்கத்தில் இல்லையேன்னு நினச்சி அழுத, என்னென்னமோ வார்த்தைகளால் எங்களை கேவலப்படுத்தினப்போ இந்த தோள்கள் இல்லையே என்று நினைச்சேன் இலா, அன்னைக்கு அந்த இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் எனக்கு இந்த துன்பம் வந்திருக்காது. மாறனும் நன்றாக இருந்திருப்பான். நான் என் காதலை சொல்லக்கூட உங்களை தேடலை. என் துன்பத்தில் தோள் கொடுக்க நீங்கள் வேணும்னு நினச்சேன் இலா என்றால் அவன் நெஞ்சை கண்ணீரால் நினைத்தபடி. அவனது கண்களும் கண்ணீரை சிந்த தன்னோடு காற்று புகாத அளவிற்கு இறுக்கி அணைத்து கொண்டவன், நான் வந்துட்டேன்டா கண்ணம்மா, இனி உன்னையும் மாறனையும் எந்த துன்பமும் நெருங்காதபடி நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் அவளது உச்சிதனில் முத்தம் வைத்து. தங்களை மறந்து அப்படியே சற்று நேரம் நிற்க மெல்ல அவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டவள் அவன் முகம் பார்க்க வெட்கப்பட்டு தலையை குனிந்தபடி கண்களை துடைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவனுக்கும் அது புதிய சூழ்நிலை. சற்றே சிவந்த முகத்துடன் தலையை கோதிய வண்ணம் அங்கிருந்து ஹாலிற்கு சென்றான். இருவரும் தங்களின் காதலை சொல்லிக் கொள்ளவில்லை என்றாலும் பார்க்காமலே அடுத்தவரின் உணர்வுகளை உணர்ந்தே இருந்தனர். ஆனால் காலமும் சூழ்நிலையும் அவர்களின் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு சடாரென்று கொண்டு சென்று விட்டது. அதற்கேற்றாற்போல் அடுத்த அதிர்வுகள் அவர்களை யோசிக்க விடாமல் செய்திருந்தது. இப்போது அவளது பேச்சு அனைத்தையும் தகர்த்து அவர்களை தங்களின் வாழ்க்கையை பற்றியும் காதலை பற்றியும் யோசிக்க வைத்தது. அவனிடமிருந்து விலகி சமையல் அறைக்குள் நுழைந்தவள் இரவு உணவிற்கு சமைக்க தயார் செய்ய அவளது மனமோ சற்று நேரத்திற்கு முன் நடந்த நிகழ்விலும் அவளது அணைப்பிலேயுமே இருந்தது. மனதில் இருந்த தடுமாற்றத்தோடு வேலை செய்தவளின் இடையே சுற்றி வளைத்தது செழியனின் கைகள். அதில் சற்றே துள்ளி, ப்ளீஸ் கையெடுங்க என்றாள். அவள் சொன்னதும் கள்ளச்சிரிப்புடன் மேலும் இறுக்கி அணைத்தவன் அவளது காதில் மெல்லிய முத்தம் ஒன்றை வைத்து தன்னை நோக்கி திருப்பி மேலும் பல முத்தங்களால் தனது காதலை அவளுக்கு உணர்த்தினான். காற்று வெளியீடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவு ஊறி ததும்பும் விழிகளும்